ஹாய் காய்ஸ், சப்பாத்திக்கு தொட்டுக்க பக்காவான ஒரு பொரியல் தாங்க இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வெறும் 5 நிமிஷத்தில் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கு நம்மளுக்கு தேவையானது சப்பாத்தி இல்லையா, அதனால எங்கள் அக்கா சுத்த சப்பாத்தியில் ஒரு 2 சப்பாத்தி எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேக்கில் கீழே 2 விழுந்துருச்சு, அதனால் 2வது டேக்கில் பக்கா வந்துச்சுங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு கேரட், 4 பீன்ஸ். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. வேகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கையோ கட் பண்ணிட்டு கீழே போட்டுங்க. கட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு தோணுச்சுன்னா எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பிறகு இந்த பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். குடமிளகாவை இந்த மாதிரி கம்பல் மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நிஜமாலே சூப்பராக இருக்குங்க சாப்பிடும் போது சொல்கிறேன். பிறகு நம்மளுக்கு தேவையானது ஒரு தோசைக்கல். இதை கழுவி எடுத்துக்கலாங்க, ஏன்னா அழுக்காக இருக்குது. தோசைக்கல்லை ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய், நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், அது கூட ஒரு முட்டை. இல்லைங்க, உங்களுக்கு வேணா நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா அது உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் அந்த முட்டையை அது கூட சேர்த்துக்கப்புறம் சிறிதளவு மிளகாத்தூள், வழக்கம் போல் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர்னிங்கன்னா உங்களுக்கான டிஷ் ரெடி ஆகிடும். நான் எப்பவுமே இப்படி தான், எனக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக செய்வேங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்டு போகலாம். எப்பவுமே எந்த டிஷ்ஷை சாப்பிட்டாலும் ரியாக்ஷன் வித்தியாசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. வித்தியாசமாக இருந்ததுன்னா வித்தியாசமாக தாங்க கொடுக்க முடியும். நானும் அப்படியே சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்